ராகுல் காந்தியின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக 8 வாரங்களில் முடிவெடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாங்கள் சட்டம் இயற்ற முடியாது, நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்க முடியும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறது. கடந்த நவம்பர் 22ஆம் தேதி பிரதமர் மோடியை பிக் பாக்கெட் என ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். அது தொடர்பான வழக்கு விசாரணையில் 8 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ராகுல் பேச்சு குறித்து தேர்தல் ஆணையம் 8 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாங்கள் சட்டம் இயற்ற முடியாது, நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறாங்க. கடந்த நவம்பர் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை பிக் பாக்கெட் என ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். அது பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து 8 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். விவரம் என்ன கணபதி? நீங்கள் சொன்னது போலவே நவம்பர் 22ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடியை பிக் பாக்கெட் என ராகுல் காந்தி கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவகாரத்தில்தான் தேர்தல் ஆணையம் 8 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மோடி என்கிற பெயர் இருந்தாலே மோசடி பேர்வழிகள் என ராகுல் காந்தி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதன் காரணமாகத்தான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நிரவ் மோடி, லலித் மோடி போன்ற பல மோசடி பேர்வழிகள் இருக்கிறார்கள். ஆகவே மோடி என்றாலே மோசடி பேர்வழி தானா என ராகுல் காந்தி பொதுக்கூட்டத்தில் சர்ச்சையாக பேசியிருந்தார். அது குறித்து குஜராத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் காரணமாக அவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே இழக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு நன்றாக தெரியும். என்றால் அந்த வழக்கிலே அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனது. பின்னர் உச்சநீதிமன்றத்திலே அந்த தீர்ப்புக்கு தடை பெற்றதன் காரணமாகத்தான் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராகுல் காந்தி திரும்ப பெற்றிருக்கிறார். இந்நிலையில்தான் புதிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் ஒரு முறை அவர் தரமற்று விமர்சனம் செய்திருக்கிறார். பிக் பாக்கெட் என நாட்டின் பிரதமரை அவர் குறிப்பிட்டிருப்பது சரியல்ல என அவர் மீது அளிக்கப்பட்டிருந்த புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் எனவும் 8 வாரத்துக்குள் தனது முடிவு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் எனவும் டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்திலே மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலோ அல்லது அவர் மீது மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய சூழலோ உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் சமயமாக இருப்பதால் மீண்டும் இதன் காரணமாக பரபரப்பு உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கணபதி.